வாழப்பாடி வட்டாரம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பொங்கலை பத்தின ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் தான். ஏஜ் ஆர்டரா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சின்ன பசங்க எப்படி பொங்கலை பாக்குறாங்க, முன்ன இருந்த பெரியவங்க எப்படி பொங்கல் கொண்டாடுனாங்க அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. அதே மாதிரி நீங்க சின்ன வயசா இருக்கும்போது உங்களோட பொங்கலை எப்படி கொண்டாடுனீங்க, இப்ப எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. சார் உங்க பேருங்க சார்? என் பேர் கதிரவன். ஊருங்க சார்? படையாச்சியூர். ஓகேங்க சார். இப்போ உங்களுக்கு பொங்கல்னாக்க நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? பொங்கல்னா அது ஒரு பெரிய கொண்டாட்டம். தமிழர் மாடு ஒரு பலூன் கிடைக்காது, ஒரு பலூனு ரேர். அது அந்த பலூனுக்காக நாங்களாம் ஏங்குவோம். நரி பிடிச்சிட்டு கிராமந்தோறும் வலை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு நாளும் அந்த நரிப்பு கிடைக்கிற வரைக்கும் அந்த பண்டிகையை கொண்டாடிட்டு அது ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு மூமெண்ட். அது நீங்க சொல்றதுக்கெல்லாம் வார்த்தை கிடையாது, அவ்வளோ பெரிய விஷயம். அது ஏங்குவோம். யாருடைய காட்டுல போனாலும் யாரையும் தடுக்க மாட்டாங்க. அந்த நரியை துரத்தி பிடிக்கிறதுக்கு வலை கட்டி அதுல போய் இந்த தட்டைப்பயிறு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிச்சி சாப்பிட்டு பட்னியோட இந்த நரியை கொண்டு அந்த மோளம் அடிச்சுக்கிட்டு கொண்டு ஊரை சுத்தி சாமி கும்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல நிறைய இருக்கும். என் பேர் இளவரசி. உங்க பேரு? மோஹிதா. மௌலிகா. சரி, ஓகே. பொங்கல்னா நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? பொங்கல்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கோலம் போடுவாங்க, கரும்பெல்லாம் வைப்பாங்க. பொங்கல் செய்யக்குள்ள பால் பொங்கும். அப்புறம் வந்துட்டு மஞ்சள் நீராட்டு, எருது விடுறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. பொங்கல் அப்போ எல்லா வீட்லயும் கோலம் போடுவாங்க. அதுல யாரு பெஸ்டா கோலம் போட்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பிரைஸ் கொடுப்பாங்க. பொங்கல்னா எல்லா சொந்தக்காரங்க வீட்டுல பால் பொங்குச்சான்னு கேட்பாங்க. அப்புறம் நிறைய போட்டிலாம் நடக்கும். ஐயா, நீங்க அப்ப பசங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி? அன்னைக்கு எல்லாம் மாட்டுல படத்தை கட்டி விட்டு இழுத்துட்டு ஓடுவாங்க, எல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஓடணும். ஓகே. இப்ப மாதிரிலாம் காலைய தொட்டு ஆபத்தானதுல ஓடுறதில்ல. எந்த மாட்டுனாலும் ஒரு படத்தை கட்டி விட்டு சைட்ல 10 பேர் பசங்க பிடிச்சிட்டு ஓடுவோம், விளையாடுவோம். இன்னைக்கு அது மாதிரிலாம் விளையாட முடியாது. இன்னைக்கெல்லாம் ஆபத்தான இது, ஒருத்த பிடிச்சாதான் வெற்றிங்கிறாங்க. அது மாதிரிலாம் இப்ப இல்ல. இப்ப காலம் இல்ல, அப்ப வேற காளைகள், இப்ப இருக்க காளைகள் வேற. இப்ப இருக்க காலம் கோவத்தை உண்டு பண்ணி வளர்க்குறாங்க. அதெல்லாம் முட்டுறதுக்கு உண்டான ஆபத்து. அன்னைக்கெல்லாம் அதே பிள்ளைங்கெல்லாம் பிடிச்சிட்டு விளையாடலாம், ஓடலாம், அந்த மாதிரி விளையாடலாம். சரிங்க ஐயா. உங்க பேரு என்னங்க? கணேசன். என்ன ஊருங்க? சிங்கிபுரம். ஓகேங்க. இப்ப நம்ம பொங்கலை பத்தி ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நீங்க சின்ன வயசா இருக்கும் போது பொங்கல் எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு 10-20 பொங்கல் ஒரு குடும்பத்துல வைப்பாங்க. இன்னைக்கு அது மாதிரி இல்ல. அவங்க 2 பொங்கல் ஒரு பொங்கல் வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு மாடு அதிகமா இருந்தது, இன்னைக்கு மாடும் கம்மியா இருக்குது. ஜல்லிக்கட்டு ஓடுறது இப்பெல்லாம் காலையை விட்டு ஜல்லிக்கட்டுல விடுறாங்க. அது மாதிரிலாம் அப்ப இல்ல. சும்மா கடை வடனுக்கு போட்டு எட்டி விட்டு ஓடி வரும் பிடிச்சிட்டு ரோட்லயே. ஆமா, ரோட்லயே. இப்ப மாதிரிலாம் ஜல்லிக்கட்டு மாதிரி அப்பெல்லாம் விளையாட்டு இல்ல. இப்ப விளையாட்டு வேற, அப்ப விளையாட்டு வேற. அப்ப எப்படிங்க இருந்துச்சு? அப்பை விட இப்ப கொஞ்சம் சரியில்லாதான் இருக்குது. ஓகே ஓகே. அப்பக்கான காலங்கள் வேற, இப்ப காலங்கள் வேற. என் பேர் செல்லம்மா. சரிம்மா. இப்ப பொங்கல்னாக்க நீங்க சின்ன வயசா இருக்கும் போது பொங்கல் எப்படி கொண்டாடுனீங்க? ஏன்னா பொங்கல் சக்கரை பொங்கல் வைப்போம், வெள்ளை பொங்கலும் வைப்போம். மாடு ஆடு மாடெல்லாம் கழுவி எல்லாம் குச்சி நட்டு தோரணம் கட்டி குழம்பு வச்சு அது இந்த கஞ்சி எல்லாம் ஊற்றி அது மாதிரி வச்சு நாங்கள் மாடை சாமி கும்பிட்டு அந்த மாட்டை குளத்துல பிடிச்சி விடுவோம் சாயங்காலத்துல. சரிம்மா. சாமி கும்பிட்டு அந்த மாடு குளத்துக்குள்ளார விட்டு அப்படியே பிடிச்சிட்டு போவாங்க. சரிம்மா. அப்பெல்லாம் அப்ப இருந்தது இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கு? அப்ப இருந்த மாதிரியே தான் இப்பயும் பண்றாங்க. அது மாதிரியே இப்பயும் அது மாதிரி கரும்பு, மஞ்சள் கொத்து, அதெல்லாம் அந்த இலை, பத்தினி தலை இதெல்லாம் போட்டு தான் படைச்சல் போட்டு அது மாதிரி வச்சு கும்பிடுவாங்க. இப்பயும் அது மாதிரி செய்யறாங்க. சரி சரிங்க. என் பேர் யாஷ். ஓகே. எத்தனாவது படிக்கிறீங்க? 8th படி. பொங்கல்னா உங்களுக்கு என்ன தோணும்? கரும்பு சாப்பிட தோணும். பொங்கல் சாப்பிடுவோம். அப்புறமேட்டு வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுவாங்க. ஓகே. அப்புறமேட்டு புது ட்ரெஸ் போடுவோம். ரிலேஷன்ஸ்லாம் வருவாங்க. அப்புறமேட்டு அவங்க கூட பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். என்னோட பேர் தியாகு. என்னன்னா மாட்டை குளிப்பாட்டுறது, வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது, பசங்களோட சேர்ந்து ஆறுன்னு போய் குளிச்சு விளையாடுறது. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்களாம் வருவாங்க, அவங்களோட சேர்ந்து கரும்பு ஒரு செம்ம வாங்கிட்டு வந்தாலும் அந்த ஒரே நாளில் ஒரு செம்ம கரும்பும் காலி பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா புத்தக சென்டர்லாம் பொங்கல் வாழ்த்துக்கள் கார்டு விற்பாங்க. அஜித், விஜய் படம் போட்டதெல்லாம் நாங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் அதை அனுப்புவோம். அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க. அதெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு மலரும் நினைவுகளாக அதெல்லாம் வச்சு பார்த்துட்ருக்கோம். தம்பி, உங்கள் பேர் தம்பி? சி ஹரிச்சரன். எத்தனாவது படிக்கிறீங்க? 8th. சரி, ஓகே. உங்களுக்கு பொங்கல்னா என்ன ஞாபகம் வரும்? நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க? பொங்கல்னா நாங்கள் கரும்பு சாப்பிடுவோம், அம்மா பொங்கல் வச்சு தருவாங்க, அத்தை மாமா பையன்லாம் வருவாங்க, அவங்க கூட ஜாலியாக விளையாடுவோம். அப்புறமா
மாடை குளிப்பாட்டி சாமி கும்பிடுவோம். ஓகே. அப்புறம் நான்வெஜ் சாப்பிடுவோம். அவ்வளோதாங்களா? என்னோட நேம் சதீஷ்குமார் சார். ஒரு பறவைக்காடு. பொங்கல்னால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராமத்தில் தான் சார் கொண்டாடுவாங்க. ஆக்சுவலாக நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பொங்கல்னாலே ஒரு நாளைக்கு முன்னாடியே பர்மிஷன் ஒர்க்கில் வாங்கிட்டு கிளம்பி வந்துடுவோம் சார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது முத நாளே வந்துட்டு இந்த ஆவாரம் பூல பூலாம் பார்த்தீங்கன்னா தேடி பிடிச்சி கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் ரிலேஷன்லாம் யார் யார் வருவாங்க அப்படின்றத ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். மாமாலாம் வருவாங்க, அத்தைங்கெல்லாம் வருவாங்க. நல்லா செலிப்ரேஷன் நல்லா போகும் சார். அதை தாண்டி பொங்கல்னாலே கரும்பு பூ பூ மாலைலாம் இது பண்ணி கட்டிட்டு இருப்பாங்க வீட்டில். ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோவில்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உரி அடிக்கிறது, கபடி போட்டி நடத்துவாங்க. அந்த மாதிரிலாம் போய் நம்ம பார்த்துட்டு இருப்போம். புது ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக புது ட்ரெஸ் போட்டுட்டு தான் வெளியே போகணும்பாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும் சார். அப்புறம் மாடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு வைக்கிறது. கரிநாள்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே விட மாட்டாங்க, வீட்டுக்கு வெளியே விட. ஏன்னா ஜல்லிக்கட்டு விட்டுருவாங்க அப்படின்ட்டு வீட்டில் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. எங்கேயும் வெளியே மாடு வந்து முட்டிடுன்றனால விடவே மாட்டாங்க. அதையும் மீறி எங்கேயாவது விடுறாங்கன்னா போய் பிடிக்க போகிறதுலாம் இல்லை, தெரியாமல் ஒளிஞ்சு பார்க்கறது, எப்படி ஓடுது, யாரோட காலை ஓடுது அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்போம் சார். இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கும் சார். அங்கே எல்லாரும் அந்த பால் பொங்குச்சான்னு ஒரு விஷயம் கேட்பாங்க. பால் பொங்குச்சா உடனே காசு கொடுப்பாங்க. மாமானுங்க எல்லாமே அண்ணன் தம்பிங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. மாமா மச்சானை பார்த்து யார் முந்தி கேட்கறதுன்ட்டு அவங்க கிட்ட ஒரு போட்டி இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு வந்து பசங்கள்லாம் நாங்கள் வந்துட்டு போட்டுக்கிட்டு யாராவது நம்மளை பார்க்க மாட்டாங்களா, நம்ம இங்கே எடுத்த என்னன்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை பற்றி பேசுறது. மாரியாக்குள்ள சுற்றி கோயில் இருக்கு இல்லைங்களா, மாடுகளை கொம்பில் வர்ணம் தீட்டி இது எல்லாத்தையும் கொண்டு வந்து சுற்றிக்கிட்டு எல்லா விஷயங்களும் நாங்கள் அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக பார்ப்போம். அது ஒவ்வொரு நாளும் ஒரு அர்த்தம். தமிழர் பண்டிகை ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அர்த்தம் செஞ்சது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது உலகத்தில் வந்து இயற்கையை நேசிக்கிற ஒரு பண்டிகை எதுன்னு கேட்டினா தமிழர் பண்டிகை தான். பழசெல்லாம் போயிட்டு போகியை கொண்டாடுறோம், புதுசாக வாங்கி. அடுத்தது உலகத்துக்கே ஒளி தர சூரியனை கும்பிட்றோம், சூரிய பொங்கலை. நம்ம மாடுகளை ஆடு மாடுகளையும் நம்ம வந்து விவசாயிகளாக இருந்து நம்ம வணங்கின மாட்டை நம்ம கும்பிட்றோம். அடுத்த நாள் காணும் பொங்கலை வந்து எல்லாரும் கூடி ஒரு என்ஜாயிலாக உறவுகளை சொல்லி நல்ல புத்தாடைகளை உடுத்தி நம்ம கொண்டாடுற ஒரு பெரிய திருவிழா. உலகத்திலே 4 நாள் பண்டிகை வந்து எதுவும் கிடையாது, அது தமிழர் பண்டிகை தான். அது ஒரு அந்த மூமெண்ட் அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தாலும் நமக்குள்ள அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அது இப்போ அது எல்லாமே இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னைக்கு ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஆடு மாடுகள்ல வந்து வேற மாதிரி போகுது, இளைஞர்களுடைய மூவ்மெண்ட் எல்லாம் வேற மாதிரி போகுது. எல்லாருக்கும் வாழப்பாடி விளையாட்டு சங்கம் சார்பாக மேலும் இது மாதிரி அப்டேட்ஸ்க்கு வாழப்பாடி வட்டாரம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.